இணையதளத்தில் வீடியோ தொடங்கும் முன்பே வரும் விளம்பரங்கள் தற்போது ஒரு புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளன. குறிப்பாக ஸ்மார்ட் டிவி பயனர்கள் மத்தியில் எழுந்துள்ள ஒரு புகார் தற்போது இணையதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. கூகுள் நிறுவனத்தின் யூடியூப் தளம் தனது விளம்பர வருவாயை பெருக்க தொடர்ந்து பல்வேறு உத்திகளை கையாண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த மார்ச் 2026 ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி ஸ்மார்ட் டிவி வழியாக வீடியோ பார்ப்பவர்களுக்கு 30 வினாடிகள் வரை தவிர்க்க முடியாத, அதாவது அன்ஸ்கிப்பபிள் விளம்பரங்கள் காட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இவை 6 வினாடி பம்பர் விளம்பரங்களாகவோ அல்லது 15 மற்றும் 30 வினாடி கால அளவு கொண்ட சிடிவி ஒன்லி விளம்பரங்களாகவோ இருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த சில தினங்களாக நிலைமை வேறாக உள்ளது. ரெடிட் மற்றும் எக்ஸ் தளங்களில் பயனர்கள் பகிர்ந்து வரும் புகார்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. யூடியூப் அறிவித்த 30 வினாடி வரம்பை தாண்டி சுமார் 90 வினாடிகள் வரை ஸ்கிப் செய்ய முடியாத விளம்பரங்கள் தோன்றுவதாக பயனர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தவிர கடந்த சில மாதங்களாகவே தங்களுக்கு 55 வினாடிகள், 60 வினாடிகள் மற்றும் 70 வினாடிகள் என மிக நீண்ட நேர விளம்பரங்கள் காட்டப்படுவதாக பயனர்கள் ஆதாரங்களுடன் பதிவிட்டு வருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ள யூடியூப் நிறுவனம், தங்களிடம் 90 வினாடி கால அளவில் ஸ்கிப் செய்ய முடியாத விளம்பர வடிவம் ஏதும் இல்லை என்றும், அத்தகைய சோதனையில் தாங்கள் இப்போது ஈடுபடவில்லை என்றும் முதலில் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 10 அன்று வெளியான அதிகாரப்பூர்வ விளக்கத்தில் இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விளம்பரங்கள் குறைவான நேரம் ஓடினாலும் மென்பொருள் பிழை காரணமாக திரையில் காட்டும் டைமர்கள் மற்றும் தவறாக அதிக நேரத்தை காட்டியுள்ளதாகவும், இதனை சரி செய்யும் பணிகளை தற்போது மேற்கொண்டு வருவதாகவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. இருந்த போதிலும் விளம்பரங்களை தவிர்க்க உதவும் ஆட் பிளாக்கர் மென்பொருட்களை பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக யூடியூப் தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஆட் பிளாக்கர் பயன்படுத்துபவர்களின் வீடியோ பிளேபேக்கை தற்காலிகமாக முடக்குவது மற்றும் அவர்களை யூடியூப் பிரீமியம் சந்தாவிற்கு மாற வலியுறுத்துவது போன்ற முயற்சிகளில் கூகுள் நிறுவனம் தீவிரமாக ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.